Plant Physiology, Standard 9, Unit 19, Science. Unit 19, Plant Physiology. இந்த lesson பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Introduction. Animals move in search of food, shelter and for reproduction. Animals ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். எதுக்காக? ஃபுட்டை சர்ச் பண்ணி போகும், இல்லைனா தன்னுடைய தங்குற இடம், ஷெல்டர்னால் அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அந்த இடம், வாழ்விடத்தை தேடி போகும், இல்லைனா இனப்பெருக்கத்துக்காக அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். டு பிளான் ஷோ சச் மூமெண்ட்ஸ். இதே வந்து செடி கொடிகள் வந்து மூவ் ஆகுதா, ஏதாவது மூமெண்ட்ஸ் காட்டுதா? Have you observed the leaves of Mimosa pudica? Touch me not plant closes on touching. Mimosa pudica அப்படின்றது touch me not அப்படிங்கிற பிளான்ட், தொட்டா சினங்கின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த லீவ்ஸை கவனித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம டச் பண்ண உடனே என்ன ஆகும்? அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கும். Whereas Helianthus anus sunflower follows the path of the sun from dusk to dawn. அதே மாதிரி சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ சொல்லுவோம் இல்லையா, Helianthus anus, அந்த பூ என்ன பண்ணோம்? டஸ்க்லேருந்து டான் வரைக்கும், அதாவது சூரியன் மேலே வர்றது, மேலே வர்றதுலேருந்து கீழே போகிற வரைக்கும், உதிச்சு மறையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சன் எந்த பக்கமாக இருக்கோ அதே பக்கமாக அந்த பூ வந்து அப்படியே திரும்பிக்கிட்டே இருக்கும். ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பக்கமாக அந்த சன்ஃப்ளவர் வந்து திரும்பும். தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ட்ரிக்கர்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இந்த மூமெண்ட் இப்போ நம்ம டச் மீ நாட்டை டச் பண்ண உடனே அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. சூரியகாந்தி பூ வந்து சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி அப்படியே திரும்புறது. இது எல்லாமே எதனால் ஏற்படுதுன்னா, ஏதோ வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலை, ஒரு தூண்டுதல். அதனால தான் வந்து இந்த பிளான்ஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது. அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ஸ் டு நாட் மூவ் ஆன் தேர் ஓன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அனிமல்ஸ் மாதிரி பிளான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. பட் கேன் மூவ் தேர் பாடி பார்ட்ஸ் ஃபார் செட்டிங் சன்லைட், கெட்டிங் சன்லைட், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஆனால் பிளான்ஸ் என்ன பண்ணும்? தன்னோட பார்ட்ஸை, தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாகங்களை மூவ் பண்ணிக்கும். எதுக்காக அப்படின்னா, சன்லைட் கொண்டு வரதுக்காக, வாட்டர் உறிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்காக தன்னோட பார்ட்ஸில் வந்து மூமெண்ட் காட்டும் பிளான்ஸு. They are sensitive to external factors like light, gravity, temperature, etc. வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். லைட்டுக்காக, கிராவிட்டின்றது புவி ஈர்ப்பு சொல்லுவோம், ஸோ அது கிராவிட்டி, அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து தன்னோட சேஞ்சஸ் வந்து இருக்கும். In this lesson we will study about various movements in plants, photosynthesis and transpiration. இந்த லெசனில் பிளான்ஸ் என்னெல்லாம் மூமெண்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ், தன்னுடைய உணவை தானே எப்படி தயாரிச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், இந்த செடியிலேருந்து தண்ணி வெளியில் போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, அந்த தன்னோட செடிக்குள்ளேயே அதுக்கு தேவையான விஷயங்களை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது அனுப்புது, எப்படி எடுத்துக்குது அப்படின்றத வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். Tropism in plants. Tropism is a unidirectional movement of a whole or part of the plant towards the direction of stimuli. Tropism அப்படின்றது என்னென்னா யூனிடைரக்ஷனல் மூமெண்ட், அதாவது ஒரே பக்கமாக இருக்கக்கூடிய மொமெண்ட்டு, நகர்வு. இந்த நகர்வு வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும், பல டைரெக்ஷனில் இருக்காது. ஒன்று முழுமையாக அந்த பிளான்ட்டுடைய மொத்த பார்ட்ஸும் மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா அந்த பிளான்ட்டோட ஏதாவது ஒரு பாகம் மட்டும் ஏதாவது ஒரு தூண்டுதலின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம். ட்ராபிசமில் நிறைய வகைகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலை, ட்ராபிசம் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். அந்த தூண்டுதல் உடைய இதை வச்சு ட்ராபிசம் வந்து சில வகையாக பிரியுது. ஃபோட்டோட்ராபிசம், மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ் டுவர்ட்ஸ் லைட், எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் அ பிளான்ட். ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்றது லைட் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக பிளான்ட்ஸுடைய சில பாகங்கள் மட்டும் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளான்ட்ஸ் ட்ரீஸுடைய ஷூட்டு, அதாவது மேலே தண்டு, இலைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதி வந்து லைட் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபோட்டோட்ராபிசம். இங்கே ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம், ட்ராபிசம்னா மூமெண்ட்டுன்னு அர்த்தம். தென் ஜியோட்ராபிசம், மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. கிராவிட்டின்றது புவி ஈர்ப்பு, அதுதான் கிராவிட்டி. எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் அ பிளான்ட். நம்ம வேர்களெல்லாம் எப்பயுமே அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசைன்றது கீழ் நோக்கி தான் இருக்குது, பூமிக்குள்ளே தான் கீழ் நோக்கி இருக்கிறதுனால வேர்கள் வந்து கீழ் நோக்கி தான் வளரும். ஸோ அது ஜியோட்ராபிசம்.
அடுத்து Hydrotropism. Hydrotropism, movement of a plant or part of a plant towards water. Example, root of a plant. தண்ணி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஹைட்ரோட்ராபிசம் சொல்கிறோம். ஹைட்ரோன்னா வாட்டர்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ரூட்டுக்கு சொல்லியிருக்காங்க, ரூட் ஆஃப் அ பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. வேர்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக படர்ந்து போய் எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வந்து உறிஞ்சி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ தண்ணி எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கம் வேர்கள் வந்து வளரும். Thigmotropism, movement of a plant part due to touch. எக்ஸாம்பிள் கிளைம்பிங் வைன்ஸ். நம்ம டச் பண்ணுறத டச்சை பொறுத்து, தொடு உணர்வை பொறுத்து அந்த பிளான்ட் வந்து மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து கிளைம்பிங் வைன் சொல்லியிருக்காங்க. அந்த கொடி அப்படியே ஏறும் பார்த்தீங்களா, அது எந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டோ இல்லை கிளையை பிடிச்சிக்கிட்டோ அது அந்த கொடி அப்படியே படருதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சுருண்டு சுருண்டு அது படர்ந்து அப்படியே ஏறிட்டே போகும். ஸோ அது Thigmotropism. Chemotropism, movement of a part of a plant in response to chemicals. ஒரு சில கெமிக்கல்ஸை தேடி தன்னுடைய மூமெண்ட் வந்து இருக்கும். சில செடிகள் வந்து கெமிக்கல்ஸை பொறுத்து மூவ் ஆகும். எக்ஸாம்பிள், growth of a pollen tube in response to sugar present on the stigma. இந்த pollen tube என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டிக்மா எங்கே இருக்கோ அதை நோக்கி அந்த கெமிக்கல் உடைய தேவைக்காக அது என்ன பண்ணோம், அதை நோக்கி வளரும். ஸோ அது Chemotropism அப்படின்னு சொல்கிறோம். இங்கே போலன் ஸ்டிக்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இனம், அதுதான் வந்து போலன் ஸ்டிக்மா. Tropism is generally termed positive if growth is towards the signal and negative if it is away from the signal. Tropism வந்து ரெண்டாக நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா பாசிட்டிவ் ட்ராபிசம் இல்லைனா நெகட்டிவ் ட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்னா அந்த சிக்னல் இருக்கக்கூடிய இடத்து பக்கமாக அது திரும்பினா அது பாசிட்டிவ். சிக்னலுக்கு ஆப்போசிட்டாக திரும்பினா அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஷூட் ஆஃப் அ பிளான்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லைட், த ரூட் மூவ்ஸ் அவே. இப்போது நம்ம செடி கொடிகள் மரத்துடைய தண்டு பார்த்திங்கன்னா லைட்டை நோக்கி தான் அது வளருதுன்னு படித்தோம். அப்போது ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுது, லைட்டுக்கு ஆப்போசிட்டில் வளருது. அதனால் ஷூட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தண்டு பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அப்படிங்கிறோம். அப்போது வேர்கள் வந்து நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். அப்போ லைட்டுடைய அந்த ஸ்டிமுலைக்கு ஆப்போசிட்டில் வளருதுன்னு அர்த்தம். இங்கே வெறும் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி ஷூட் சிஸ்டம் ஆஃப் அ பிளான்ட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அண்ட் ரூட் சிஸ்டம் இஸ் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அண்ட் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். நம்ம ஷூட் சிஸ்டம், அதாவது செடிகளுடைய அந்த தண்டு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், அதனால் அதை பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக்னு சொல்கிறோம். நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், அது வந்து புவி ஈர்ப்பு விசையை நோக்கி அது வளராது, அதனால் அதை என்ன சொல்கிறோம், நம்ம தண்டு பகுதியை நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்ன்றோம். இதே வேர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வளராது, அதனால் அது நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். அண்ட் புவி ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி தான் அது வளரும், அதனால் அது வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். இங்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எழுதணும். Nastic movements. Nastic movements are non-directional response of a plant or part of a plant to stimuli. இங்கே நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ், அதாவது எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் அதோடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதாவது மூமெண்ட் இருக்கும். எதனால் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய, அதாவது ஒரு தூண்டுதலோட பெயரால் ஏற்படக்கூடிய நகர்வு, பிளான்ஸோ இல்லை பிளான்ஸுடைய சில பாகங்களோ ஏற்படுத்தக்கூடிய நகர்வை தான் வந்து நம்ம நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Based on the nature of stimuli, nastic movements are classified as follows. அந்த தூண்டுதல் வெளிப்புறத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து நாஸ்டிக் மூமெண்ட்ஸை வந்து இப்படி பிரிக்கிறாங்க. Photonasty, movement of a part of a plant in response to light. லைட் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக நகர்வுகளை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஃபோட்டோனாஸ்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், தரக்சேக்கம் ஆஃபீசினேல், காட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட பேர். ப்ளூம்ஸ் இன் மார்னிங் அண்ட் க்ளோசஸ் இன் த ஈவினிங். பகல் டைமில் பூக்கள் வந்து மலரும், ஈவினிங் டைமில் பூக்கள் வந்து க்ளோஸ் ஆயிரும். சிமிலர்லி அதே மாதிரி இப்போமியா ஆல்பா, மூன் ஃப்ளவர் அப்படிங்கிறோம். இது வந்து என்ன பண்ணோம், ஓப்பன்ஸ் இன் தி நைட் அண்ட் க்ளோசஸ் டியூரிங் த டே. நைட் டைமில் தான் இது மலரும், டே டைமில் இது க்ளோஸ் பண்ணிக்கும். Thigmonasty, movement of a part of a plant in response to touch. டச் பண்ணுறதுனால மாற்றங்கள் ஏற்படும் போது, நகர்வு ஏற்படும் போது அதை Thigmonasty அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், மிமோசா பியூடிகா, தொட்டாச்சு நீங்கள் சொல்லுவோம், டச் மீ நாட் பிளான்ட். ஃபோல்ஸ் லீவ்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் வென் டச்டு. அதை நம்ம டச் பண்ணும்போது சுருங்கிக்கும், மறுபடியும் நம்ம கையை எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது மறுபடியும் ஓப்பன் ஆயிரும். இட் இஸ் ஆல்சோ நோன் as Seismonasty. Thigmonastyக்கு இன்னொரு பேரும் இருக்குது, Seismonasty அதோட பேர்.
Thermonasty, இங்கே தெர்மோனா ஹீட் டெம்பரேச்சர்னு அர்த்தம். மூமெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து சில நகர்வுகள் வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரியான நகர்வுகளை மூமெண்ட்ஸை நம்ம தெர்மோனாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், டியூலிப் ஃப்ளார்ஸ் ப்ளூம் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் அதிகமாக ஆக டியூலிப் அப்படிங்கிற ஃப்ளார் என்ன ஆகும்னா அழகாக மலர்ந்து ஓப்பன் ஆகும். ட்ராபிக் மூமெண்ட்ஸ்க்கும் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ராபிக் மூமெண்ட் வந்து யூனிடைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலைஸ். தன்னோட தூண்டுதல் ஏற்படும் போது அது ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகள் எப்படி இருக்கும், யூனிடைரக்ஷனில் இருக்கும், ஒரே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் தான் இருக்கும். அது ட்ராபிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே நாஸ்டி மூமெண்ட்னா என்னது, நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. டைரக்ஷனெல்லாம் எதுவும் கிடையாது, பட் அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலைக்கு தூண்டுதலுக்கு எந்த டைரக்ஷனில் வேணாலும் தன்னோட நகர்வு வந்து ஏற்படுத்தும். growth dependent movement, வளர்ச்சியை மையமாக வச்சு ட்ராபிக் மூமெண்ட் இருக்கும். growth independent மூமெண்ட், வளர்ச்சிக்கும் இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. மோர் ஆர் லெஸ் பெர்மனண்ட் அண்ட் இர்ரிவர்சபிள். ட்ராபிக் மூமெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பெர்மனண்ட் ஆனது, ரிவர்ஸ் வந்து ஆகாது, மறுபடியும் தன்னோட அந்த நிலைக்கு வந்து போகாது. இப்போ ஒரு இலை வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த இலை ரிட்டன் இல்லாமல் போகாது, அடுத்தடுத்து இலை தான் விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது ட்ராபிக் மூமெண்ட். டெம்ப்ரவரி அண்ட் ரிவர்சபிள், இது ரொம்ப டெம்ப்ரவரியாக தான் இருக்கும், ரிவர்சபிள் ஆயிரும். நம்ம அதை டச் மீ நாட் பார்த்தோம் இல்லையா, மறுபடியும் அதை சுருங்கிட்டு மறுபடியும் விரிஞ்சிரும். ஸோ அது ரிவர்ஸ் ஆகும் இந்த மூமெண்ட். ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ஸ். இந்த ட்ராபிக் மூமெண்ட் அப்படின்றது எல்லா செடி கொடியிலையுமே இந்த ட்ராபிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். நாஸ்டிக் மூமெண்ட்ஸில் ஃபவுண்ட் ஒன்லி இன் அ ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸ். இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான சில பிளான்ஸில் மட்டுமே இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸ்லோ ஆக்ஷன். ட்ராபிக் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதோடைய ஆக்ஷன். நாஸ்டிக் மூமெண்ட் வந்து இமீடியட்டாக காட்டும். அந்த டச் மீ நாட்டை தொட்டுடனே அப்படியே சுருங்கிரும் பாருங்கள். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும், நாஸ்டிக் மூமெண்ட்டுடைய ஆக்ஷன் வந்து இமீடியட்டாக இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 19 பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனில் ஒரு பார்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன்ஸ் டு பில்டு. லைட்டை யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை சமைக்கிறது, அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே ஃபோட்டோசிந்தசிஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, சிந்தசிஸ்னால் தனக்கு தேவையானதை பில்ட் பண்ணிக்கிறது. தாஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் லிட்ரலி மீன்ஸ் பில்டிங் அப் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். நம்ம லிட்ரலி, அதாவது நம்ம லாங்குவேஜ் படி பார்த்தா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா லைட்டை பயன்படுத்தி தனக்கு தேவையானதை பில்ட் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். டியூரிங் திஸ் ப்ராசஸ் the light energy is converted into chemical energy. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டை செடி கொடிகள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியாக மாட்டுது. அதாவது லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. க்ரீன் பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃபிக் இன் தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். க்ரீன் பிளான்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே வந்து அது தயாரிச்சுக்கும். ஸோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் க்ரீன் பிளான்ஸ் எல்லாம் ஆட்டோட்ராஃபிக் பிகாஸ் தே ப்ரிப்பேர் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ த ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறதுனால தான் வந்து க்ரீன் பிளான்ஸை நம்ம ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். தன்னுடைய உணவை அது தயாரிக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தசிஸ் கேன் பி கிவன் ஆஸ் பிலோ. ஃபோட்டோசிந்தசிஸ்க்குன்னுட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். CO2 + H2O. இங்கே CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடு, H2Oன்றது வாட்டர். காற்றையும் தண்ணியையும் எடுத்துக்குது. அதே சமயத்தில் சன்லைட்டையும் குளோரோஃபில்லையும் பயன்படுத்திக்குது. இங்கே குளோரோஃபில் அப்படின்றது அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய பிக்மெண்ட். தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு, சூரியன், சன்லைட், குளோரோஃபில், இந்த நாலத்தையும் பயன்படுத்தி அது என்ன பண்ணுது, குளுக்கோஸ் தயாரிச்சுக்குது. C6H12O6 அதோட H2Oவை கொடுக்குது, தட் இஸ் வாட்டர், அண்ட் ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும். த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் குளுக்கோஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது தனக்கு தானே தேவையான உணவை அது தயாரிச்சுக்கிற முறை தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு கடைசியாக அது என்ன தயாரிக்குது அப்படின்னா குளுக்கோஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை அது தயாரிச்சுக்குது. which will be converted into starch and stored in the body plant. இந்த குளுக்கோஸ் என்னவா ஆகுது, ஸ்டார்ச்சாக மாறி தன்னுடைய பாடி பார்ட்ஸில் அது சேமித்து வச்சுக்குது.
Plants take in carbon dioxide for photosynthesis, but for its living, plants also need oxygen to carry on cellular respiration. சமைக்கும் போது மட்டும் தனக்கு தேவையான ஃபுட்டை சமைக்கும் போது மட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் மட்டும் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக்கும், ஆக்சிஜன் வெளிவிடும். ஆனால் அதே பிளான்ட்ஸ் வந்து உயிர் வாழ்கிறதுக்காக அதுக்கும் தேவைப்படக்கூடிய காற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான். அது ரெஸ்பயர் பண்ணும்போது ரெஸ்பிரேஷன் சமயத்தில் ஆக்சிஜன் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும். ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் அந்த செடிக்கு தேவை, பிளான்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் இன் லீவ்ஸ், அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய பச்சை கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட், அது குளோரோஃபில், அது சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம். தென் வாட்டர், தண்ணி. கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர், காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தன்னுடைய ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அது பயன்படுத்திக்குது. அண்ட் சன்லைட், சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளி. குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், இது நாலுத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய ஃபுட்டை அது சமைச்சிக்குது. தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அந்த லெசனில் டிரான்ஸ்பிரேஷன் பற்றி பார்க்கலாம். The loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called transpiration. Transpiration அப்படின்னுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். செடியுடைய பார்ட்ஸ், வெளிப்படையாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லேருந்து, இங்கே ஏரியல் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லேருந்து தண்ணி வெளியேறுது அப்படின்னா அதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி எப்படி வெளியேறும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக வெளியேறிடும். The leaves have tiny microscopic pores called stomata. ஒவ்வொரு லீஃப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி சின்ன சின்ன போர்ஸ் இருக்குது. போர்ஸ்ன்றது சின்ன சின்ன ஓட்டை மாதிரி, துகள்கள், சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறோம். அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக போகிறது வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா ஸ்டொமேட்டாவில் தான் நடக்கும். வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா, வாட்டர் வந்து இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வெளியேறுது. ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரவுண்டட் பை காட் செல்ஸ். ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவையும் சுற்றி காட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான செல்லால் வந்து சூழப்பட்டிருக்கு. தீஸ் காட் செல்ஸ் ஹெல்ப் இன் ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இந்த காட் செல்ஸுடைய ஒர்க் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஓப்பன் ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்காத போது க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி இது அதிகமான டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் இது வந்து நமக்கு தடுத்து கொடுக்கும். Types of transpiration. There are 3 types of transpiration. Transpirationன்றது தண்ணி செடிகளுடைய பாகங்கள்லேருந்து வெளியேறது தான் வந்து வாட்டர் வேப்பராக வெளியேறது டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்று கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்று லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா வழியாக தண்ணி லாஸ் ஆகுதுன்னா அது வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90 to 95% ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பைர்ட் ஃப்ரம் லீவ்ஸ்லேருந்து 90லேருந்து 95% ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனில் தான் வெளியேறுது. கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ தி கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் அப்படின்றது இந்த ஹேர் மாதிரி இருக்கும், அந்த ஹேரில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸை தான் வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கியூட்டிக்கல் வழியாக தண்ணி லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Lenticular transpiration, loss of water from plants as vapor through the lenticels. Lenticels வழியாக தண்ணி லாஸ் ஆகுது அப்படின்னா அதை லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The lenticels are tiny openings that protrude from the barks in woody stems and twigs as well as in other plant organs. இங்கே லென்டிசெல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன சின்ன துளைகள் மாதிரி இருக்கும், ஓப்பனிங்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா பார்க்கில் இருக்கும். பார்க்குன்றது பட்டை சொல்லுவாங்க, மரத்துடைய அந்த பட்டை இருக்கும் இல்லையா. ஸோ அதில் சின்ன சின்ன ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன குச்சிகள் ட்விக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கூட சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லென்டிக்கல் சொல்கிறோம். அந்த லென்டிக்கல் வழியாக தண்ணி லாஸ் ஆகுதுன்னா அதை லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி ஃபார் தி ஃபாலோயிங் ரீசன்ஸ். இந்த டிரான்ஸ்பிரேஷன் தண்ணி வந்து வாட்டர் வேப்பராக ஏறுது தான் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோமா. அது வந்து இந்த காரணங்களுக்காக வந்து நடக்கிறது நல்லது, தேவை அப்படின்னு சொல்கிறோம். இட் கிரியேட்ஸ் அ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். லீஃப்லேயும் ஸ்டெம்லேயும் புல் வந்து கொடுக்கும், அதாவது இழுத்து கொடுக்குற அந்த தன்மை வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷனால் தான் நடக்குது. இட் கிரியேட்ஸ் அன் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ரூட்ஸ் என்ன பண்ணணும், பூமிக்குள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான மினரல்ஸு தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி கொடுக்கும், இழுத்து கொடுக்கும் இல்லையா, உறிஞ்சி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் முக்கியமாக தேவை. இட் இஸ் நெசசரி ஃபார் தி கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்.
மினரல்ஸ்க்கு வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளான்ட். ஒவ்வொரு பிளான்ட்ஸுடைய டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன், அதிகமான தண்ணி வெளியேறதோ இல்லை அது அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அதோடைய டெம்பரேச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். காற்று வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிளான்ட்ஸில் அப்படின்னு பார்க்குறோம். ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? பிளான்ட்ஸுக்கு எப்படி காற்று கிடைக்குது? தீஸ் லீவ்ஸ் ஹாவ் minute pores called stomata through which the exchange of air takes place. லீஃபில் ஒவ்வொரு லீஃப்லையும் சின்னதாக ஒரு போர்ஸ் இருக்குது. போர்ஸ்ன்றது சின்னதாக ஒரு துவாரம் இருக்குது. அந்த வழியாக தான் வந்து ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த துவாரத்துக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். தீஸ் மைன்யூட் போர்ஸ் கேன் பி சீன் த்ரூ அ மைக்ரோஸ்கோப். இந்த மைன்யூட் போர்ஸை நம்மளோட ஆர்டினரி கண்களால் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா இந்த ஸ்டொமேட்டா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ தி ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து ஏர் கண்டினியூஸாக உள்ளே போயிட்டு வெளியே நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ இன்டேக் அவுட்டேக் மாதிரி தான் வந்து பிளான்ஸும் கூட ரெஸ்பிரேஷன் பண்ணுது. பிளான்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு டு ஆக்சிஜன் கண்டினியூஸ்லி த்ரூ தி ஸ்டொமேட்டா. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நம்ம நார்மலாக எப்படி சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு விடுறோமோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் கூட ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளிவிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து இந்த ஸ்டொமேட்டா வழியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. You will study more about these physiological process in the higher classes. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Thanks for watching Sridevi's Zone.